ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வழக்கம் போல் வேலை கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி எப்போ போல் லேட்டு தாங்க. வாய்க்காலில் வேறு தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. இன்னும் அந்த வாய்க்காலில் வந்து நிறைய தண்ணி போயிட்டு தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, அண்ணன் அப்படியே ஜாலியாக பாட்டு கட்டி வண்டி ஓட்டிகிட்டு போகிறாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சண்ணன் தான். ஸோ கோடந்தூர் வீடியோவில் வந்து எப்படின்னா என்னால் அங்கே வந்து வாய்ஸு இது பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் நான் தனியாக வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி தாங்க அப்லோட் பண்ண வீடியோவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு அக்கா வந்துட்டு சொன்னாங்க, தம்பி இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஐயோ திட்டுறாங்களே பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டுங்க. இப்போ நானே பாதி தூரம் தான் போய் தள்ளி போய் தான் எடுத்த வீடியோவை. ஸோ ஆனால் இது எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஸோ அத்தனை பேருக்கு முன்னாடி நமக்கு வேறு அதே மாதிரிங்க. எனக்கு அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு அது செல்லு முன்னாடி வச்சு பேசுனா கொஞ்சம் நர்வஸ் ஆகி போச்சுங்க. எல்லாம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. இவருக்கு தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க வாய்க்காலில். ஸோ நம்ம மறுபடியும் திருமலபாளையம் போய் தான் சுற்றி தான் வர முடியும். 1 வீக்கில் வந்து நம்ம கோயில் திருவிழா வருதுங்க. திருவிழா வர்ற அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கோர்ட்டும் இருக்குதுங்க. வாய்தாக்கு போய் தான் வாங்கினேன். ஸோ அன்னத்தோட அதாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, அன்னத்தன்னைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். பையனுக்கு வந்து இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கலைங்க. ஸோ திங்கக்கிழமை தான் ஆரம்பிக்கிறேன்றாங்க, 7ஆம் தேதி. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி டைம் வேறு ரொம்ப ஆகிப்போச்சுங்க. ஃபோன் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும். நான் செல்லில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அது ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முக்கியமாக நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே வருங்க, கிளைமேட் வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிளைமேட்டுக்கு தான் அந்த புகையை தான் போட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்க. இந்த குப்பையிலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து புகை போட்டுட்ருக்காங்க. ஸோ நமக்குலாம் ரொம்பவே ஒரு பிக் ட்ரீம் இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம எதில் ஃபோக்கஸாக இருக்கிறோமோ இல்லையோ, மெயினாக வந்து நம்ம வீடு கட்டுற இதில் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ அடி விட்டாருனாங்க. டக்குனே போக மாட்டேங்கிறாருங்க. நமக்கு வேறு டைம் வேறு ஆகிப்போச்சு. இப்போ 9:10 ஆகிப்போச்சுங்க டைமு. ஆஹா எவ்வளோ சில்லுன்னு இருக்கு பாருங்களே. அப்படியே ஒரு வண்டி எடுத்துட்டீங்க, அப்படியே ஒரு ஊட்டி கொடைக்கானல். ஊட்டி கூட வேண்டாங்க, கொடைக்கானல் நமக்கு எது பக்கம், நமக்கு வந்து பக்கமாக இருக்கிறது கொடைக்கானல் வால்பாறை தாங்க. அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஊட்டி கொடைக்கானலுக்குன்னு போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து வேலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேம்பரில் தாங்க. அங்கேயும் ஒர்க்கு கிட்டத்தட்ட முடிஞ்சுது. அது எப்படின்னா, அந்த சீட்டில் வந்து தண்ணி வந்து விழுகும் இல்லைங்களா, அந்த தண்ணிக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா டிச்சாட்டை கட்டி விட்றோங்க, வாய்க்காலாட்டை. அது எப்படி ஒன்று இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் எண்டு தான் இன்றைக்கி, சாட்டர்டே இன்றைக்கி. புதன் வியாழன் நெக்ஸ்ட் வீக் புதன் வியாழனுக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. ஸோ நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவேக் சாரோட ரூல்ஸ் வந்து நான் கையில் எடுக்க போகிறேங்க. அது என்னென்னு நான் இன்னொரு வீடியோவில் என்ன சொல்கிறேன். ஸோ 2 பேர்த்து மேலுமே தப்பு இருக்குது. அவர் ஆறு அடிக்க மாட்டார், நானும் ஆறு அடிக்காமல் போயிட்டேன். ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. சனிக்கிழமை அன்னைக்குங்க நல்ல மழைங்க. ஆனால் சரியான மழைங்க. மழை பெய்யுறது, மழை பெய்யாதுங்க விடங்க, மழையில் போய் நடையிற ஜாலி இருக்கு பாருங்க. ஆஹா என்ன ஒரு சந்தோஷம். மழை நல்லா ஓட்டு மேலே விழுந்து கீழே விழுகும் இல்லைங்களா தண்ணி. சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நானும் செல்லு நோட்டிட்டு படுத்துருந்தேங்க. பையன் எடுத்துட்டு, அப்பா மழை பெய்யுதுப்பா அப்படின்னானுங்க. வெளியே போயிடாதா தம்பி, கம்முன்னு உள்ளே இருடா அப்படின்னு சொன்ன காட்டிங்க. வெளியே போய் என்ன பண்ணியிருக்கானுங்க, மழையில் ஃபுல்லாக நனைச்சிட்டானுங்க. கோவந்தா. சரி அவனோட விருப்பத்தை நம்ம வந்து ஏன் தடுக்கணும் அப்படின்ட்டுங்க, அவன் கூட சேர்ந்து நானும் ஒரு குத்தாட்டம் போட்டேங்க.
எல்லாம் நடந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஆறுதல் தான் கருமத்தை அதை விடுங்க. அந்த ஆறுதல் பற்றியே பேச வேண்டாம், நமக்கு டென்ஷன் தான் ஆகுது. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இயற்கை எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்களே, எவ்வளோ அருமையாக. அதுலேயும் நிறைய தண்ணி எடுத்து விட்டாங்க. ஏன்னா அங்கிட்டலாம் வந்து மூணார் சைடெல்லாம் நல்லா மழைக்கலாமாங்க. அந்த கோடந்தூர் வந்து கட்டளை மாரியம்மன் கோயில் வந்துங்க பைக்கில் விளாக் பண்ணல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரீசன் வந்து இதுதான். ஸோ நான், அம்மா, தம்பி, பையங்க 4 பேர் வந்து ஒரே வண்டியில் எஃபிசிட்டில் தான் போனோம். அதுலேயும் வந்து ஹெல்மெட்டு தம்பி அப்போ கேட்டாங்க, வீடியோ எடுக்கலடா அப்படின்னு கேட்டான். 4 பேர்த்த உட்கார வச்சுட்டு நான் எப்படா வீடியோ எடுப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் அதே மாதிரிங்க அங்கே வந்து ஹெல்மெட் எடுத்து போகிறது வந்து பிரச்சனை இல்லைங்க, சேஃப்டி கிடையாதுங்க ஹெல்மெட்டுக்கு. ஏன்னா நம்மளது வேறு ஆக்ஸாரு, சேஃப்டி கிடையாதுங்கிறத விடுங்க. அங்கே டிக்கெட்லாம் வாங்குறாங்க பைக்குக்கு. ஸோ அவங்கள நம்ம நம்ப முடியாது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைமு வந்து நான் கோடந்தூர் போகையில் நிச்சயமாக ஹெல்மெட்டோடவே உள்ளே போகலான்னு இருக்கிறேங்க. ஹெல்மெட்டோட அப்படியே, அதாவது நம்ம செல்லு வந்து இப்படி பார்த்து பேசினா நம்ம ஃபேஸும் தெரியக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன். அதே மாதிரி ஹெல்மெட்லேயே மாட்டிக்கிட்டு அப்படியே எப்படி சொல்கிறேன்னா, அங்கே ஒரு அருவி இருக்குங்க, அந்த அருவி முடிக்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டே போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வீடியோலாம் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வேணால் சொதப்பலாக இருந்துக்கலாம். ஸோ பட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொதப்பல் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தரேன். அப்படியே ஓட்டிட்டு போனோம், சூப்பராக இருக்கு வருங்க. தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. இங்கே மழை வர மாதிரியே தாங்க இருக்குது, ஆனால் மழையை ஒன்றையும் காணோம், பெய்யுதானு தெரிலங்க. ஸோ பையன் வந்து லீவில் எங்கே விட்டுருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். பையனை வந்து நான் யாரு கூடயும் தாட்டி விட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. விருப்பம் இல்லாதவங்க விட எப்படி சொல்கிறதுனா, அம்மாவே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த இயற்கையில் வந்து இந்த ரோட்டில் வந்து அவ்வளோ வேகத்தில் போகல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே பாருங்க பின்னாடிங்க அப்படியே போய் ஒரு கட்டு அடித்து போகாம பாருங்க, அதை விட சூப்பராக இருக்குங்க. ஸோ பைக் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து கையில் இருந்தால் தான் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்பவே டைம் ஆகி போச்சுங்க. கடவுளை வேண்டிக்கிற ஓனர் மட்டும் வந்திருக்கக்கூடாது. வந்தாலும் ஒன்றும் பேச மாட்டாருங்க, அது வேறு பிரச்சனை. பங்காளி வேறு ஒருத்தன் இருக்கானுங்க, அவன் வந்தவொடனே என்ன பண்ணுவான், நாராஜ் எங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவானுங்க. அது ஒன்று தான் நமக்கு பிரச்சனையே. இப்போ ஃபோன் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ ஃபோனை வந்து நான் ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ஒர்க்கிங் ஸ்பாட்டு வந்து பக்கத்தில் வந்துருச்சுங்க. இன்றைக்கி தாங்க வண்டியை போட்டு தட்டுன்னு தட்டுறேன். இன்றைக்கி டைம் ஆனங்காட்டி இந்த வீக்கில் வந்து வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று, ஒரு ஷார்ட்ஸ் ஒன்றுங்க, இவ்வளோ தான் போட்டிருப்பேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ரீசன் வந்து நான் சொல்கிறேன். மொபைலில் வந்துங்க நான் எல்லாமே எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எல்லாமே மொபைலில் தான். அது என்ன இப்போச்சுன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க. மறுபடியும் ஸ்டோரேஜ் நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சொன்னதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணி விட்டேங்க. மறுபடியும் அது என்ன போச்சுங்கன்னா ஃபுல்லாகி போச்சுங்க. காமெடி பீஸ் 2 போகுது பாருங்க, உங்களுக்கு அந்த ஆட்டோவில் தெரியும் பாருங்க. அந்த அக்கா தான் ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்துருப்பேன், காமெடியான ஒரு அக்கா இருக்காங்க, அப்படி 2 அக்கா இருக்காங்க அப்படின்னு. டினுக்கு சொன்னேன் இல்லைங்களா, காமெடி பீஸ் 2 அக்கா. இந்த 2 காமெடி பீஸு தாங்க. அக்கா முகத்தை காட்டு, நிறைய பேர் பார்ப்பாங்க. பொழுதுனிக்க வருங்க, அந்த அக்கா கூட தான் சரியான சண்டையாகவே இருக்கு. ஸோ ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வேலைக்கு ரொம்பவே டைம் ஆகி போச்சுங்க. நான் கூட லேட்டாக வந்துட்டுருக்கேன்னு நினச்சேன். ஸோ டக்குன்னு முன்னாடி வந்துட்டேன், இவங்களே வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பை, see you, tata all guys, I love you guys, I love you to all.